வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு குறுக்கு வழியும் அழிந்து வரும் திறமைகளும். குறுக்கு வழிக்கும் திறமைக்கும் என்ன சம்மந்தம்? அதுதானே யோசிக்கிறீங்க. வாங்க ஒரு கதை மூலியமா பார்ப்போம். ஆமாங்க, ஃபோன் அப்படின்ற ஒரு கருவி மூலமா எல்லா தகவல்களும் ஒரே தட்டுல கிடைச்சிருது. ஆனா அப்ப இருந்த மக்கள் எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி கத்துக்கிட்டாங்க. அப்படி தேடி தேடி கத்துக்கும் போது அவங்களோட திறன் அதிகமா இருந்தது. அதனால அவங்களுக்கு தேவையானதை விட அதற்கும் அதிகமானதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற தலைமுறையினர் அந்த தேடுதலை நிறுத்தி விட்டார்கள். தேடுதல் என்பது ஒன்று இருக்கும் வரை அதை சார்ந்த அறிவு மட்டுமல்ல, அதையும் தாண்டின அறிவு நமக்கு வளரும். அதை பயன்படுத்தி நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியும். அது மட்டும் இல்லாம முன்பெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தை தெரிய வேண்டும் என்றால் அகராதியை பயன்படுத்தி நம்ம கத்துக்கொள்வோம். அந்த அகராதியில் நாம் தேடும் வார்த்தையை விட மற்ற வார்த்தைகளும் நம் கண்ணில் படும். எனவே ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க சென்று நாம் பல வார்த்தைகளை கற்றுக்கொள்வோம். ஆனால் இன்று தலைமுறையினர் அப்படி இல்லை. அவர்களுக்கு எல்லாமே கூகுள் சர்ச்சில் இருந்து எளிமையாக கிடைத்து வைக்கின்றது. அதனால் அவர்கள் தேவையானதை விட பல தேவையில்லாத விஷயங்களையும் பார்க்கக்கூடும். எனவே நாம் கற்கும் திறனை அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இந்த முயற்சியை நம்மை முன்னேற்றும். எது எளிமையோ, ஒரே தட்டில் வருவது எளிமை என்றால் நாம் தேடி கண்டுபிடித்து நம் மனதில் பதிய செய்யும் அந்த வார்த்தை எப்பொழுதும் நமக்கு மறக்காது. எனவே அகராதியே சிறந்தது என்று சொல்லுவேன். எனவே கூகுள் சர்ச்சை விட்டு அகராதியை கற்கும் பொழுது நம் மனதில் எளிமையாக பதியும் வார்த்தை நம் வாழ்நாள் முழுவதும் மறக்காது. எளிய வழியை விட்டுவிட்டு கடினமாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த வழியை முயற்சி செய்யுங்கள். அது வாழ்க்கைக்கு நல்ல பலனை கொடுக்கும்.